மேரி கோம் இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. நம்ம ஜிகே புக்ல கண்டிப்பா இந்த பாக்ஸரை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன்னா இவங்க வின் பண்ணாத அவார்ட்ஸே இல்ல, நேஷனுக்காக பெரிய அளவுல சூப்பராகவே அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா இவங்களோட பர்சனல் வாழ்க்கையில இவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவ்வளவு கோவம் வரும். தூக்கி விட்டவங்கள எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பல பசங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு. இதுக்குதான் மச்சி பொண்ணுங்களே நம்ப கூடாது அப்படின்னு ஒரு 4 கேங் வருவாங்க இல்லையா, அதற்கு மேரி கோமும் ஒரு இறை மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேரி கோம் இந்தியாவுக்காக பல அவார்ட்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களுடைய அவார்ட்ஸ் பத்தி தான் நமக்கு தெரியும். இவங்க பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணி வந்தாலும் அவங்களுடைய கணவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். தன்னோட ஃபுட்பால் கனவை விட்டுட்டு நம்ம பொண்டாட்டி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கனவுகளை அத்தனையும் விட்டுட்டு பெத்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நீ போயிட்டு வா நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தே அத்தனை வருஷம் மேரிகாமுக்காக இங்க பாத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. அப்பானா பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாவுக்கும் இருக்கும் அப்பாவுக்கும் இருக்கும். ஆனா அப்பா மட்டும் எடுத்து இதெல்லாமே பண்றாரு. சமைக்கிறதுல இருந்து எல்லாமே செய்யறாரு. மேரிகாமுக்கு என்னென்ன செலவு இருக்கும் அது எப்படியோ சிறுக சேர்த்து வச்சு அது எல்லாமே மேரிகாமுக்காக பண்றாங்க. பிரியங்கா சோப்ரா கூட மேரிகாமோட இன்ஸ்பயர் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த படத்துலயும் இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாமல நடந்திருக்கும். ஓகே, இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வருவோம். மேரிகாமுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. இந்த மாதிரி அவர் ஒழுங்கா பார்க்கல, நான் சம்பாரிச்ச பணமெல்லாம் சொத்து அவர் பேர்ல எழுதிட்டாரு, நான் கொஞ்சம் வழியில ரெஸ்ட் எடுக்கும் போது பணத்தெல்லாம் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி டிவோர்ஸ் பண்றாரு. இவ்வளவு நாள் அவங்களோட கணவன் எதுவுமே பேசல. சரி போட்டோம் அப்படின்னு விட்டேன். இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கேன்னா நான் மட்டும்தான் காரணம். அவன் வீட்டுல சும்மாதான் உட்காருவான், எனக்கெல்லாம் ஒத்த பைசா தர மாட்டான் அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் நேஷனல் சேனல்ல பேசுறாங்க. இதை பார்த்த பல பேரும் என்ன நீ இப்படி சொல்ற, வாட் எவர் இட் இஸ், உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டா இருந்தா கூட நீ இவ்வளவு கேவலமா சொல்லுவியா, அந்த மனிதன் உனக்காக எவ்வளவு தூரம் போராடினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களுடைய கணவன் என்ன வீடியோ போடுறாங்கன்னா, பரவாயில்ல பேசிட்டு போட்டுங்க, எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு, நான் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா இப்ப சொல்லலைன்னா இதுக்கப்புறம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. மேரிகாவுக்கும் அவங்களோட ஜூனியர் பாக்ஸருக்கும் தொடர்பு இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சு பார்த்துட்டேன், அதனாலதான் பெரிய பிரச்சனையாயி டிவோர்ஸ் ஆச்சு. நான் இவ்வளவு நாள் சொல்ல, ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தும் போது இதுக்கப்புறமும் சொல்லனா எனக்கு இதை விட பெரிய அசிங்கம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு வீடியோல சொல்றாரு. Firstly, 2013 में she was having a relationship with one junior boxer, and after that we compromised, and since 2017 she is having a relationship with one man. I doesn't want to mention the name of that person. இப்ப இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல எல்லாமே ட்ரெண்டிங். மேரிகாம இன்ஸ்பிரேஷனலா பார்த்த பல பேரு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இன்ஸ்பிரேஷனலா பார்க்க முடியும், ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல உங்களை தூக்கி விட்டவங்கள இப்படி காலு கீழே மிதிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தன்னோட குழந்தை பத்தியும் உனக்கு அக்கறை கிடையாது, உன் புருஷனை பத்தியும் அக்கறை கிடையாது, அட்லீஸ்ட் அவங்களோட மானத்தை பத்தியாவது உனக்கு அக்கறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அத்தனை ரசிகர்களும் அத்தனை மக்களும் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியாத நியூஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க ரெட்டை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.